இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நிபந்தனை அற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, மனிதர்களாகிய நாம் அவரை முழுமையாக நேசிக்க முடியவில்லை. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம தவறி போயிடுறோம் இல்லை, திருப்பி என்ன பண்ணுறோம், கடவுள்கிட்ட வரும், ஆண்டவரை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி. ஆனால் தகப்பன் பாருங்கள், அவர் நிபந்தனை இல்லாமல் நம்மை நேசிக்கிறார். பாருங்கள், நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம், பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு நம்ம செய்கிறோம் இல்லை, அதை க்ளீன் பண்ணுறோம், அதுக்கு தேவையானது வாங்கி கொடுக்குறோம், அதுக்கு அதை நம்ம தூக்கத்தை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை பார்த்துக்குறோம். அப்போது எப்படி நம்ம பராமரிக்கிறோம் அந்த குழந்தைய? ஏதோ அந்த குழந்தைக்கிட்ட நம்ம எதுவுமே நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாமே நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ நம்ம செய்கிறோம். ஆனால் உலகத்தில் இருக்க நமக்கே இவ்வளோ அன்பு இருக்கும் பொழுது பரம தகப்பனுடைய அன்பு மேலானதாக இருக்கிறது. குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது தவறுகள் செய்யுது, தப்பு செய்யுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மன்னித்து என்ன பண்ணுறோம், அதை மைண்டிலே வச்சுக்கிறது இல்லைல்ல. சரி, நம்ம பிள்ளை தப்பு பண்ணிட்டான், சரி மன்னிச்சிட்டோம், அவ்வளோதான், அப்புறம் சகஜமாக இருக்கிறோம். தேவனும் பாருங்களேன், அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் அப்படிப்பட்ட அந்த கிருபை இருக்குது பாருங்க. அவருடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அது நிரந்தரமான அன்பு. அது ஒரு நாள் நம்ம மேலே கோபமே இருக்காது. அது ஒரு நாள் நம்மை பாருங்க விட்டு விலகாது அந்த அன்பு. அநேக வேளையில் இந்த சத்ரு என்ன பண்ணுறான் தெரியுமா? நீ பின்வாங்கி போயிட்ட, நீ தவறு செய்துட்ட, பாவம் செய்துட்ட, நீ தகுதியே இல்லை, அந்த கடவுள்கிட்ட போதுக்கு நீ தகுதியே இல்லை சொல்லி பொய் சொல்லுவான் பாருங்க. ஆனால் தேவன் இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் தன் சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கார். ரோமர் 5:8. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம பாவிகளாக தான் இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், கிறிஸ்து என்ன பண்ணுறார், நமக்காக மரிக்கிறாரு. ஏன்னா தேவன் நம்ம மேலே வைத்த அந்த அன்பு, ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்க தப்பு செய்துட்டாங்க, ஆனால் அதுக்கு மன்னிக்கிறானே, ஆனால் அது என்னதான் இருந்தாலும் அது ஏன் பிள்ளைங்கன்னு சொல்லி அந்த அன்பு இருக்குது பாருங்கள். இந்த அன்பு அதுதான் பாருங்கள், அந்த அன்கண்டிஷனல் லவ், அதுதான் அந்த நிபந்தனை அற்ற அன்பு. அப்போது பாவமான உணர்வுகள், குற்ற உணர்வுகள், தேவனை விட்டு விலகின ஒரு தருணங்கள்லாம் இருக்கும் பொழுது பாருங்கள், அதிலே தங்கி இல்லாதபடி இந்த வசனம் சொல்லுதுப்பாங்க, பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்ம மேல் வைத்த அன்பு அவர் விளங்க பண்ணுகிறார் என்று. அப்போ அவர் அன்பை நம்ம அறிந்து கொள்ளணும். அநேக வேளையில் நாம் எப்படி அவரை அன்பை செலுத்தணும்னு சொல்லி பாரம்பரியமாக செய்கிறதை நிப்பாட்டிட்டு அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள், திட்டங்கள் நிறைவேறும். ஏன்னா அவர் நம்மை உருவாக்குவார், நம்மளை அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை வளர செய்வார் பாருங்க. லூக்கா 15 நீங்கள் வாசிப்பீர்களானால் பாருங்க, ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. இளையவன் பாருங்க தகப்பன்ட்டு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வாங்கி பங்கிட்டு என்ன பண்ணுறான், தூர தேசத்துக்கு போகிறான். அங்கே போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாம் செலவிழந்து பாருங்க, அவனுக்கு சாப்பாடு கூட அவனுக்கு கஷ்டம் பாருங்க. ஒரு பன்றின் தவிட்டு கூட கிடைக்கிறதுக்கு ஆசையாக இருந்தான், ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை என்று பார்க்கிறோம். அப்போ தான் அவனுக்கு புத்தி தெளிவாகுது. நான் சொல்கிறான், நான் எங்கள் அப்பாட்ட போவேன், எங்கள் அப்பா அவ்வளோ செல்வந்தன், அவர் கீழே வேலையாட்கள் இருக்கிறாங்க, நான் ஒரு வேலையாளாக இருந்து கூட நான் என்ன பண்ணுவேன், நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிடுவேன்னு சொல்லி அவன் புத்தி தெளிவு உண்டாகி தன் தகப்பனை நோக்கி போகிறான். தூரத்தில் தகப்பன் அவனை பார்த்து ஓடி போய் அவனை அணைத்து கொண்டு முத்தம் செய்து பாருங்க, அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா மகன் தொலைந்து போனா, இன்றைக்கு என்னை தேடி வந்திருக்கிறான். அவருக்கு அதுதான் அவர் இருதயத்தில் இருக்குது. தகப்பனுடைய அன்பு நமக்கு எப்பொழுதுமே இருக்குது என்ற உணர்வு நம்மளுக்கு இருக்க வேண்டும் பாருங்க. அந்த உணர்வு இருக்கனால தான் அந்த இளையகுமாரன் என்ன பண்ணுறான், வர அவங்க அப்பா கிட்ட. ஏன்னா அவன் சொல்கிறான் பாருங்க, நான் உன்னுடைய மகன் சொல்கிறதுக்கு நான் பாத்திரனே இல்லை, நான் கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும்னு சொல்லி அவன் சொல்கிறான். நான் தகப்பன் பாருங்க தன் வேலையாட்கிட்ட சொல்லி அவனை வஸ்திரத்தை மாற்றுகிறாரு, பாதரட்சியை கொடுக்குறாரு, கையில் மோதிரம் போடுறாரு, நல்ல விருந்து பண்ணி அவனை உபசரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது, என் மகன் தொலைந்து போனான், இன்றைக்கு அவனை நான் பார்த்துட்டேன், இன்னைக்கு என்கிட்ட அவன் வந்துட்டான். பாருங்க, இன்றைக்கு பரலோகமே அப்படிதான் நம்மளை பார்க்குறது. நல்ல தகப்பன் கிட்ட திரும்பி வருவோமான் என்று ஏங்கி கொண்டு இருக்குது பாருங்க. அநேக வேளையில் பிசாசு பொய்களை நம்பி வஞ்சிக்கப்படாதபடி பாருங்க புத்தி தெளிவு உண்டாகி என் தகப்பன்
ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் என்னை நேசிப்பார், வாரம் முழுவதும் என்னை நேசிப்பார், வருடம் முழுவதும் என்னை நேசிப்பார். நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவர் என்னை நேசிப்பார். அதுக்கப்புறமா என்னை நேசிக்கிற தேவன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, தேவன் எந்த நிபந்தனையும் நம்மளுக்கு வைக்கல பாருங்க. ஆனால் அந்த இரக்கமுள்ள தேவன், அந்த இரட்சகர், நம்ம பாதுகாவலர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்ம மேய்ப்பர், நம் பரிகாரி, நம் மீது எந்த நிபந்தனையும் வைப்பதில்லை. ஆனால் அவர் நம்மை குணப்படுத்தி நம்மளை விடுவித்து இம்மட்டுமா இனிமேலும் நடத்துகிறவராக இருக்கிறார். செபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே வைத்த அந்த அன்பை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக முறையில் நாங்கள் சுயமாய் சார்ந்து வாழாதபடி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை ஆண்டவரே ஆழமும் அகலமும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே அந்த அன்புள்ள அந்த தகப்பன் அதை நோக்கி நாங்கள் பார்த்து ஆண்டவரே அவரை நாடி ஆண்டவரே அந்த அன்பை உணர்வுகளாய் அந்த அன்பை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழுகிறவர்களாய் எங்களை விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் உண்மை 100% முழு உள்ளத்தோட முழு ஆத்மாவோட முழு மனதோட நேசிக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியலப்பா. ஆனால் நீங்கள் எங்களை 100% ஆண்டவரே அப்பா எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறீங்க, எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீங்க, எங்களுக்கு பரிகாரியாக இருந்து எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இறைக்குமாரன் போல நாங்கள் அநேக வேலையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் வழி விலைக்கு போயிருந்தாலும் ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரே எங்களை அணைத்து கொண்டிரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே அந்த தேவனின் அன்பு, நிபந்தனையற்ற அன்பு சூழ்ந்து கொள்ளும்படியாக இயேசு நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.